ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏலியன் கேங் தான் போஸ் குத்துட்டு நின்றுட்டு இருக்காங்களே, உடனே அதில் இருக்க சங்கு வந்து ஆமாம் நம்ம போஸில் வந்து அவங்க பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருமே நார்மல் மோடுக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் அப்படியே நார்மல் மோடுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ தான் வந்து இவங்க யாருன்னே சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மிஷினை தேடி தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் 2 பேரும் சண்டை போட போகிறீங்கன்னு தெரியுது, பட் ஆனால் எங்கள் கூட சண்டை போடாதீங்க, நாங்கள் இங்கே சண்டை போடலாம் வரல, சமாதானம் தான் பேச வந்திருக்கோம். ஸோ நாங்கள் பண்ணதை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே மற்றவங்களும் ஆமாம் பயந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிருக்காங்க. ஆமாம் நான் எதை பார்த்து பயப்படணும், என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிடுறோம். சயின்டிஸ்ட்டும் வந்து ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் நாங்கள் இந்த மிஷினுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். கேட்ட உடனே ஆமாம் இந்த மிஷின் எங்களோடது தான், நாங்கள் தான் ஓனர்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ சொன்ன உடனே ஆமாம் நீ ஓனர்ஸா, ஒரு மனுஷங்களால் இதை ஓனர்னு சொல்ல முடியாது, ஒரு மனுஷங்க இதை உருவாக்கலன்னு எனக்கு தெரியும், மரியாதையாக சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே இல்லை நாங்கள் தான் இதோட ஓனர்ஸு, இதை ஆமாம் நீங்களா பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இது நாங்கள் பண்ணல, எங்களோட பிளானெட்டில் இதை உருவாக்குனாங்க, ஸோ நாங்கள் இதில் மூலமாக ட்ராவல் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே சயின்டிஸ்ட்டுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடும். ஆனால் நீங்கள் பார்க்க ஹியூமன்ஸ் மாதிரி இருக்கீங்க, ஒரு ஒழுங்காக சொல்லு, நீ போய் தானே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கோவம் வந்து ஏன்டா என்னடா பண்ணுறீங்க, ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை நீங்கள் வேறு வந்து காமெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடறோம். உடனே சாயும் வந்து ஆமாம் நீ ஓனர்னா என் பொண்ணை நீ திருப்பி பழையபடி ஆக்க முடியுமா உன்னால் அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சயின்டிஸ்ட் அதெல்லாம் விட்டு தரல, நீ ஹியூமனா இல்லை ஏலியனா சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி அப்படியே போஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பயப்படாதீங்க, நாங்கள் உங்களை அட்டாக் பண்ண விரும்பலை, ஆனால் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக சங்க கத்த ஆரம்பிச்சிடறோம். டேய் நாங்கள் ஒன்றும் பயப்படலடா உங்களை பார்த்து, நீங்கள் காமெடி தாண்டா பண்ணுறீங்க, வந்து இதுலேருந்து நீங்கள் சண்டை போடுற மாதிரிலாம் தெரிலடான்னு சொல்லிட்டு சாயும் கோவம் பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. கோவா பாஸ் இதுக்கு மேலே மரியாதை இல்லை இவனுங்களை, அப்படியே நம்ம பார்த்துக்கலாம், அவனுங்க 2 பைத்தியக்காரங்களையும் வந்து அந்த சயின்டிஸ்ட்டையும் அந்த கிறிஸ்டோஃபரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடறான். சாயம் இப்போ தாண்டா உருப்படியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவரை பாராட்டிகிட்டு இருக்கான். சயின்டிஸ்ட்டாக இவனுங்களை கட்டி போட்டு நான் சொல்கிறத நம்புச்சாய் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிருக்காரு. உடனே கிறிஸ்டோஃபர் நானே உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். கத்துன உடனே சயின்டிஸ்ட் டென்ஷன் ஆயிடுறான். டென்ஷன் ஆகி டேய் உன் சொந்த அண்ணனையும் என்னையுமே கொல்ல பார்த்த நாய் தண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி உன்னை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுறான். டென்ஷன் ஆகிட்டு இப்போ மரியாதையாக சொல்ல போகிறீங்களா இல்லையா, உங்களால் நீங்கள் தான் ஏலியன்ஸ்னால் அதை ப்ரூவ் பண்ணுங்கள் என் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான் அந்த சைக்கோ சயின்டிஸ்ட்டு. உடனே சாய் செம்ம டென்ஷன் ஆகிட்டு டேய் நான் உங்களை கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கத்த ஆரம்பிச்சுக்கிறாங்க. இவங்க கத்த ஆரம்பித்த உடனே சங்கம் வந்து நீங்கள் சண்டை போடாதீங்க, உங்களுக்கு இந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரில, நீங்கள் என்னை அலோவ் பண்ணிங்கன்னா நான் வேணால் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு வேணால் காட்டுறேன், உங்களுக்கு வேணால் நாங்கள் யாருன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே சயின்டிஸ்ட் வந்து அதை தாண்டா நான் இவ்வளோ நேரம் கேட்டிருக்கேன், மரியாதையாக ப்ரூவ் பண்ணி, நீங்கள்லாம் யார், மனுஷங்களாம் இருக்க வாய்ப்பே இல்லை இந்த மிஷினுக்கு ஓனரு, ஸோ நீங்கள் பார்த்தா மனுஷங்க மாதிரி இருக்கீங்க, ஒழுங்காக சொல்லு நீங்களாம் யார் அப்படின்னு கேட்ட உடனே சாய் வந்து ஆமாம் சொல்லு நீ யார் அப்படின்னு கேட்குறான். உடனே இவனா பயங்கர டென்ஷன் ஆகிறான். டேய் நீங்கள் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களே, சண்டை போட்டால் என்னடா கிடைக்க போகுது உங்களுக்கு, இந்த உலகத்தில் ஏன்டா வாருன்னு சொல்லிட்டு இப்படி சாவுறீங்க, உங்கள் தம்பிங்க உங்கள் குடும்பங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் இப்படி சாவடிக்கணும் தான் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ தான் பாஸ்ட்டில் நடந்ததை சொல்கிறான். இவங்க வந்து அந்த ஏமாந்து வந்து மரத்துக்கடியில் உட்காந்துருப்பாங்கல்ல, ஸோ அப்போ வந்து அந்த ரிவர் வேறு ரொம்ப பெருசு, நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும், எப்படியும் ஒரு 500 வருஷம்னா ஆகிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த கேங்கில் இருக்க ஒருத்தன் வந்து பேசிகிட்டே இருக்கான். உடனே அந்த குண்டு பொண்ணும் சரி ஓகே அது வரைக்கும் நம்ம அடாப்ட் ஆகணும்ல, அப்போனா இவங்களோட ஃபுட்டை நம்மளும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. என்னதுரா அதுன்னு பார்த்தா சிக்கன் நகட்ஸு. ஸோ இவங்களும் அதை எடுத்து சாப்பிட்டு இவ்வளோ கேவலமான ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்டதே இல்லடான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கலாச்சிட்டே இருக்காங்க அந்த ஃபுட்டை. சரி ஆனால் நம்மளுக்கு வேறு வழி இல்லை, இதை சாப்பிட்டு நம்மளும் மூடிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு பொண்ணும் சொன்ன உடனே இவன் என்ன உடனே இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க மனுஷங்க மாதிரியே பேச ஆரம்பிச்சிடறான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் 200 வருஷமாக இந்த உலகத்தில் அடாப்ட் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் அந்த கதையை முடிக்கிறான் அப்படி. ஸோ இப்போனா புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் ஏலியன்ஸ் தான், உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நாங்கள் ஒரு பாதி ஏலியன்ஸ் பாதி ஹியூமன்ஸு, 200 வருஷம் வாழறதுனால நாங்களும் ஒரு ஹியூமன்ஸ் மாதிரி தான் வாழ ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் வேணால் எங்களை ஏலியன்ஸ்னே சொல்லிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே சயின்டிஸ்ட் அப்போ கூட கேட்காம நீ எனக்கு ப்ரூவ் பண்ணு, நீ உன்னோட பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே எங்களால் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது, அவனுக்கு ஏன் அது புரிய மாட்டுது, யூஸ் பண்ணானா நாங்கள் இந்த உலகத்தில் யூஸ் பண்ண முடியாது மனுஷங்க மேலே, அப்படி யூஸ் பண்ணால் அது ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு சமம், எங்களோட பிளானெட்டில் நாங்கள் போனோன்னா திருப்பி எங்களை பனிஷ் பண்ணிவிடுவாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வேணால் நான் அந்த மிஷனை வேணால் சரி பண்ணி காட்டுறேன், அந்த இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி
அந்த பொண்ணை வந்து திருப்பி மனுஷியே மாற்றுறது தான், எல்லாத்தையும் பேக் டு நார்மல் ஆக்குறது தான், அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டுது அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வந்து, பாஸ் இப்போ என்ன பாஸ் பண்ணுறது, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறானுங்க இவனுங்க 2 பேரையும், இவனுங்க பேச்செல்லாம் கேட்டால் வேலைக்கு ஆகாது, நான் வேணா அந்த சயின்டிஸ்ட்டை பார்த்துக்கிறேன், நீங்கள் வேணா கிறிஸ்டோஃபரை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சண்டைக்கு தயாராவாங்களே. கிறிஸ்டோஃபரா, டேய் என்னடா சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா, டெக்னாலஜி இருக்கடா எங்கள் கிட்ட, மனுஷங்களால் டெக்னாலஜிக்கு அகேன்ஸ்டாக ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, டேய் ஆனால் ஒரு வெறி கொண்ட ஒரு ஃபாதரால் முடியும்டான்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே சண்டைக்கு தயாராகிறாரு. இவனுங்களும் அப்படியே பொசிஷனுக்கு வரானுங்க, சண்டை போடாதீங்கடா அப்புறம் நாங்கள் எங்கள் பவர்ஸை யூஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொன்ன உடனே சயின்டிஸ்டும், டே அதை தான்டா சொல்லி தொலைகிறேன், யூஸ் பண்ணி தொலையண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. கத்துன உடனே இவனுங்களை என்ன பண்ணுறதுனே தெரியலையே, எது சொன்னாலும் ஒழுங்காகவே கேட்க மாட்டாங்க, இந்த மனுஷ பிறவிங்க ஏன் இவ்வளோ கேவலமானவங்களாக இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அந்த ஏலியன்ஸும் பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே கோவா, நீ என்ன சொல்ல வர, என் பொண்ணை உன்னால் மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டவுடனே கோவம், பாஸ் இவனுங்க மாற்றுற மாதிரி தெரில, வெறும் வாயை வச்சுருந்தான் வடை சுட்டுன்னு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் நல்லா ஏற்றி விட்டுறான். அவனா, ப்ளீஸ் சண்டை போடாதீங்க, சண்டை எதுக்குமே முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் எனக்கு வேறு வழியே இல்லை, நான் உங்களுக்கு அகென்ஸ்டாக பவர்ஸை யூஸ் பண்ண வேண்டியதாக வரும், நான் உங்களை ஹார்ம் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொன்ன உடனே கிறிஸ்டோஃபரா, டேய் என்ன பயமுறுத்துறியா, வாடா பார்த்துக்கலாம், உங்களை கட்டி போட்டு இன்றைக்கி பேர் நான் என்ன பண்ணுறேன், நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன், அந்த மிஷின் என்னோடதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வில்லத்தனமாக பேச ஆரம்பிச்சிடறான். ஸோ இவனா, டேய் உங்களுக்கு ஏன்டா புரிய மாட்டுது, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, அந்த மனுஷங்களாம் ஏன்டா இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்குறான். சாயும் கோவம் வருது, ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பேசின உடனே இவனா சட்டுன்னு சைலண்ட் ஆகிடுறான். உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு பார்த்தா அந்த ஏலியன் கேங்கில் இருக்கவங்கெல்லாம் அப்படியே பேச ஆரம்பிச்சிடறாங்க மைண்ட் வாய்ஸில், டே இவனுங்கெல்லாம் நம்ம பேச்சை கேட்க மாட்டானுங்க, இவனுக்கு பிரச்சனை தான் பண்ண போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கேட்க ஆரம்பிச்சிடறாங்களே. பேச ஆரம்பித்த உடனே ஓகே இப்போ என்ன பண்ணுறது, இவங்க ஒரு வேளை சண்டை போட்டாங்கன்னா நம்ம வேணா இவங்களை த்ரெட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. சாயா, டேய் என்னடா என்னை குழப்புறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்ன உடனே சரி இதுக்கு மேலே வேலை ஆகாது, இவங்களை த்ரெட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கேங்கில் இருக்க ஒருத்தன் வந்து திடீர்னு குதிக்க ஆரம்பிச்சிடறான். நான் ஒரு மிஸ்ஸைல்னு சொல்லிட்டு ஸ்கூல் பையன் மாதிரி ஆரம்பிச்சிடறான். அவனை பார்த்துட்டு இன்னொருத்தனும் வந்து நான் ஒரு நியூக்ளியர் பாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பாம் மாரி வெடிக்கிற மாதிரிலாம் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கேங்குமே புரியாமல் அப்படியே திருட்டு முறி முழிச்சிட்டே இருப்பாங்க. பார்த்தா நம்ம குண்டாக்காவும் காமெடி பண்ண ஆரம்பிச்சிடும். நான் ஒரு க்யூட்டான டியர், நான் ஒரு மான் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். ஏய் நீ என்னடி பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை என் சைஸில் இருக்க ஒரு குட்டி மானை இவங்க பார்த்ததே இருக்க மாட்டாங்கல்ல, ஸோ அதை பார்த்து நான் பயந்துருவாங்கல்ல, கம்முன்னு இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இப்படி நடிக்க ஆரம்பிச்சாரா. சரி ஆளாளுக்கு ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜங்கும் என்ன பண்ணுறான், பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறான். இவன் டான்ஸ் பண்ண ஆரம்பித்த உடனே மற்றவங்க எல்லாருமே அப்படியே வைப் ஆயிடுறாங்க. சாயும் வந்து எல்லா காலையும் மறந்துட்டு அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. டேய் நான் என்னடா பண்ணிருக்கேன், உன்னை பார்த்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எல்லாரும் வைப் ஆக ஆரம்பித்த உடனே இன்னும் அதிகமாக ஸ்டெப் போட ஆரம்பிச்சிடறான். சயின்டிஸ்ட்டும் கிறிஸ்டோஃபரும் பயங்கர டென்ஷன் ஆகி, டேய் இங்கே என்னடா பண்ணுறீங்க, இந்த பைத்தியக்காரங்களை ஸ்டாப் பண்ணுங்கடா, வாங்கடா அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு போர் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. 2 கேங்குமே அப்படியே சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்களே. ஆனால் இந்த ஏலியன் கேங்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் அவனுங்க பாட்டு பைத்தியம் மாதிரி அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம கோவா, டே தண்டர் நான் உன்னை விடமாட்டேன், நீ கொசு மாதிரி அடித்து உன்னை சாவடிக்கிறேன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். இந்த சயின்டிஸ்ட்டாக அந்த குண்டாக்கா மேலே உப்பு மூட்டை ஏறிக்கிறான். அப்போ கூட அது கவலைப்படாமல் நான் ஒரு மான் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது. இங்கே நம்ம சாயா அந்த நாய் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. மாற்றி இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சண்டைன்ற பேரில் உண்மையை சொன்னோன்னா காமெடி தான் பண்ணிட்டுருக்காங்க. ஏலியன் கேங்கில் அந்த மிசைல் காமெடியன் இருக்கான்ல, அவனை வேற தூக்கி ஒரு ஸ்மாக் போட்டுடுறான் நம்ம கிறிஸ்டோஃபர். அவனா ரொம்ப சீரியஸாக சண்டை போட ஆரம்பிச்சிடறான். எல்லாரையும் போட்டு பொழந்துட்டுருக்கான் கிறிஸ்டோஃபர் பைத்தியக்காரன் மாரி. அவனையா லாக் போட்டு அவனுக்கு ஒரு கட்டி வேற போட ஆரம்பிச்சிடறான். இங்கே நம்ம கோவா, டே தண்டர் உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்கான். இங்கே சயின்டிஸ்ட்டாக குனியை வச்சு நம்ம சாயை குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்கான். ஒரு பாயிண்டில் டென்ஷன் ஆகிட்டு இருறான், அவங்க எல்லாரையும் வலை வச்சு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வலை கண்ணத்தில் வந்து ஷூட் பண்ணுவானே. சாய் கரெக்டாக நகர்ந்துருவார். பார்த்தா நம்ம குண்டக்கா மாட்டிக்கும். அதில் குண்டக்கா மாட்டிக்கிட்டு அப்போ கூட கொஞ்சம் கூட திருந்தாமல் நவருமான் குட்டின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த சைடு சாயை பார்த்தா அந்த நாய் கடித்த கடியில் அப்படியே ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். அவருக்கு ஷாக் அடித்து அப்படியே வைப்ரேஷன் மோட்லேயே இருப்பார். இங்கே நம்ம கோவம் வந்து அந்த தண்டர் பேர்டு பீமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், லேசர் பீமை. இப்போ நடுவில் பார்த்தா டான்ஸ் ஆடிட்டே வந்து நம்ம சங்கம் வந்து அதில் மாட்டிக்கிட்டே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான் ஷாக்கில். இங்கே கோவம் வந்து அது ஒரே அடிப்பானே போய் அது அப்படியே வேற ஒருத்த மேலே ஒட்டிக்கிட்டு அவனுக்கு ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். அவனா அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான். ஐயோ ஷாக் அடிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்தா அது அப்படியே கீழே விழுந்துரும். கீழே விழுந்ததும் கூட அது ஏதோ செத்துருச்சு போல நினச்சி குனிஞ்சு பார்ப்பானே, பார்த்தா அது பறந்து திருப்பி அவனுக்கே ஒரு ஷாக் அடிச்சுட்டு அப்படியே மேலே பறக்க ஆரம்பிச்சிரும். பறக்க ஆரம்பிச்ச உடனே திருப்பி அவனை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இவனா ஐயோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் அடிச்சுக்கிலே அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். எங்கள் சங்கு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவன் பாட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான். மிஷினை பார்த்தோன்னே தான் ஸ்டாப்பே ஆவான். ஸ்டாப் ஆகிட்டு அப்போ தான் அவன் சுயநினைவுக்கே வருவான். பார்த்தா எல்லாருமே அப்படியே அடித்து எல்லாருமே ஒவ்வொரு சைடு லாக் ஆகிருப்பாங்க. இவனுக்கா இதுக்கு மேலே இதெல்லாம் பொறுமையாகவே இருக்க முடியாது. நம்ம இப்போ என்ன பண்ணணும், வேறு வழியே இல்லையே, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி இதை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான். அந்த சைடு தண்டர் பார்த்தா அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு பாயிண்டில் இவனுக்கு செம்ம கோவம் வந்துடும். ஒரே போடு போடுவானே, அது கீழே வந்து அது ரக்கெல்லாம் உடஞ்சிரும். மெரிக்கலான்னு போகும்போது இவன் தான் எமோஷ்னலாக தண்டர் கூட கனெக்ட் ஆயிருமால, இவனுக்கு மனசே வராது அதை மெரிச்சு கொல்லுறதுக்கு. சரி இவனும் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான். சைடு சாயா அந்த நாயோட வாயில் அந்த வெல்டிங் மிஷினை விட்டு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவார். பார்த்தா அந்த ரூமே வந்து பட்டாசு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும். அடப்பாவி என்னோட டாகை கொண்டுட்டியா, என்னோட எரிக்சனை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டும் ஒரு கன்னை வச்சு அடிக்கலான்னு வருவார். பார்த்தா அவனை நம்ம ஜங்கு பவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனை அப்படியே பறக்க விட்டுருவான். சயின்டிஸ்ட்டை பறந்து தூக்கி ஓரமாக அடிச்சிருவான். இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆகிடும். சயின்டிஸ்ட்டும் டேய் நான் இதை தாண்டா எதிர்பார்த்தேன், பவர்ஸை யூஸ் பண்ணு, இந்த உலகத்தை உங்க கூட கண்ட்ரோலில் கொண்டு வா, நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமையாக மாறிடுறோம், நீ தாண்டா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பைத்தியக்கார மாதிரி பேச ஆரம்பிச்சாரான். இவன் தான் 1 நம்பர் சைக்கோ சயின்டிஸ்டாச்சு. அவனை அப்படியே நீ ஓவராக பேசுகிறான் தூக்கி ஓரமாக அடிச்சு விட்டுறான். நெக்ஸ்ட்டு என் அங்கிளியாடா அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டோஃபர் வருவானே, கிறிஸ்டோஃபரை ஒரே தூக்கு தான் தூக்கி அப்படியே இந்த கராஜை விட்டே வெளில போட்டுருவான். எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டு நீ ஏன்டா உன் பவர்ஸை யூஸ் பண்ணுற, இது இல்லீகல்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க நீ ஒரு டார்க் பிளானட்டில் தாண்டா தனியாக வாழணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாயா அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டே இருப்பார். டேய் என்னடா பண்ணுற, இருறா என் பொண்ணை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு ராடை தூக்கி அடிக்க வருவார். அவரையும் தூக்கி ஓரமாக அடிச்சிருவான். ஓரமாக அடிச்சுட்டு நம்ம கோவா டேய் என் பாஸ் ஏடா தூக்கி போட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனும் ஷீட்டெல்லாம் வச்சு அடிக்க வருவானே, அவனையும் பிடிச்சி அப்படியே தூக்கி போட்டுருவான். எல்லாருமே ஓரமாக அப்படியே போய் பறந்து பறந்து விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. அவனோட ஏலியன் ஃப்ரெண்ட்ஸாக டேய் நீ இந்த மாதிரி பண்ணனா கண்டிப்பாக லைஃப் லாங் அந்த பிளானட்டில் தாண்டா வாழணும் வேண்டி வரும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜங்கா எல்லாமே எனக்கே தெரியும், நான் ஆல்ரெடி ஒருத்தனை தான் கொண்டுட்டனே அப்படின்னு சொன்ன உடனே நீ அது ஒரு ஆக்சிடென்ட்ரா, அது ஏன் உனக்கு புரிய மாட்டுது, நீ இப்போ தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்க, வேணாம் இதை பண்ணாத, இதை நிறுத்து அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு வேறு வழி இல்லை, நானே வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏற்றுக்கிறேன், நானே இந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நான் அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆயிடுறேன், எனக்கு அவங்க என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுக்கட்டும், நான் எல்லா பனிஷ்மெண்ட்டுக்கும் டிசர்வ் ஆன ஒரு ஆள் தான், அட்லீஸ்ட் நான் இங்கேருந்து நம்ம ஃபேமிலி போய் பார்க்கணும்ல, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், அட்லீஸ்ட் நான் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சாலும் பரவாயில்ல, நீங்களாம் உங்கள் ஃபேமிலி கூட போய் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனா எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சிடுறான். சாயா செம்ம டென்ஷன் ஆகிட்டு என்னையாடா தூக்கி போட்டால் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நீ என்ன தான் எமோஷ்னலாக பேசணும், நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ கடவுளாரு இல்லை ஏலியனாரு இல்லை ஏதோ ஒரு மான்ஸ்டாரு இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பொண்ணுக்காக வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வருவார். திருப்பி இவன் எல்லாரையும் பறக்க விட்டுக்கிட்டே இருப்பான். இவனுக்காக ஒரு பாயிண்ட்டை செம்ம டென்ஷனாகி அடங்கவே மாட்டான். கோவா இன்னும் டென்ஷன் ஆகிட்டே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு திருப்பி ஓடி வந்துக்கிட்டே இருப்பான். இவனும் தூக்கி அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த குண்டாக்காவா பயங்கரமாக அழ வந்துடும். அதுக்கு அழுது டேய் ஸ்டாப் பண்ணு, நீ இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தானா உனக்கே உயிருக்கு ஆபத்தாயிடும், பார்த்ததுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் ஆல்ரெடி இருக்குடா நம்ம பிளானட்டுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு போதும் நிறுத்துன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே. ஆனால் அவன் கேட்கவே மாட்டான் ஜங்கு, நான் விடவே மாட்டேன், நம்ம இங்கேருந்து போனோன்னா இதை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனா திருப்பி அவங்க ஏஞ்சிப்பாங்க. இவனுக்கும் பவர் அப்படியே ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்டில் சுத்தமாக பவர் போயிடும். சரி அப்படியே கீழே உட்காந்துருவான். எல்லாருமே அந்த ஏலியன் கேங்லாம் உட்காந்து அப்படியே ஒப்பாரி வச்சுட்டு இருக்கோம். அந்த சைடு பார்த்தா நம்ம சைக்கோ சயின்டிஸ்ட் வந்து டேய் இவங்க தான்டா கடவுள், இவங்க கிட்ட தான் இந்த உலகத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான். டேய் நீ மூடிட்டு ஓரமாக போய் உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவம் தலையிலே ஒன்று போடுவானே, அவன் அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்துருவான். அங்கே எங்களுக்கு வந்து குடும்பம்லாம் இருக்குல்ல, நாங்களும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுவானே சாயானா, அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டார். டேய் நான் எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க வருவார். உடனே அந்த கேங்கில் இருக்கவங்க வந்து நிறுத்துங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். பொண்ணை நாங்கள் காப்பாற்றுறோம், எங்களை நம்புங்க, நாங்கள் பொய் சொல்லலாம் எங்களுக்கு வராது, நாங்கள் மனுஷங்க மாதிரி தான் இருப்போம், ஆனால் மனுஷங்க சொல்கிற எந்த கெட்ட பழக்கமும் எங்களுக்கு கிடையாது, நீங்கள் எங்களை நம்பலாம், உங்கள் பொண்ணை வந்து நாங்கள் திருப்பி எங்களோட பிளானட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம், அங்கே கூப்பிட்டு போயிட்டு அவங்க பொண்ணை திருப்பியும் பொண்ணாகவே மாற்றி கொண்டு வந்து உங்ககிட்ட விட்டுறோம், ஜஸ்ட் 1 டே தான் ஆகும் அதுக்கு அப்படின்னு சொன்னோடனே அது 1 டேவான்னு சொல்லிட்டு சாயம் கேட்பார். அதுக்கு நம்ம ஜங்கம் வந்து ஆமாம் 1 டே தான், ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்க சொன்ன உடனே என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு சாயும். இங்கே 1 டே அப்படின்னா எங்கள் பிளானட்டில் நம்ம பூமியில் வந்து அது 50 வருஷத்துக்கு சமம் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக சாய் என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறாரு. கோவா என்னது வாய்ப்பே இல்லை அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். இல்லை எங்களுக்கு வேறு வழி தெரில, இதுதான் ஒரே
வழி, எங்களை நம்புங்க ப்ளீஸ், அட்லீஸ்ட் உங்கள் பொண்ணு உயிரோடனா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, கோவா உயிரோட இருந்து என்னடா பிரயோஜனம், எங்களை பார்க்காம நாங்களாம் செத்துருவோமே அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறான். கத்த ஆரம்பித்தோடனே அந்த கேங்கில் இருக்கணும், எங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்குல்ல, எங்களோட ஃபேமிலியை பார்த்து 200 வருஷம் ஆகுது, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து நாங்களும் வாழணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் உங்கள் பொண்ணை நாங்கள் பத்திரமா திருப்பி கூப்பிட்டு வந்து இந்த உலகத்தில் விட்டுருவோம், அவங்களும் அவங்களோட லைஃப்பை சந்தோஷமாக வாழ்வாங்க, நீங்கள் நம்பலாம், எங்களுக்கு பொய் சொல்லலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறான். கோவா பாஸ் இதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, இதுக்கப்புறம் மீனா அதுக்கு இல்லாமே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறான். சாய்க்கா என் பொண்ணு உயிரோட தான் எனக்கு வேணும், எனக்கு வேறு எதையும் பற்றி கவலையே கிடையாது, ஆனால் எனக்கு ஆல்ரெடி 55 வயசாகுது, நீ 50 வருஷம்னு சொல்கிறேன், எனக்கு 105 வயசாகிடும், என் பொண்ணை என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறாரு. பாவம் இதை பார்க்கும்போது நம்மளுக்கே கண்ணெல்லாம் கலங்குது, ஒரு அப்பாவோட லவ் ஒரு பொண்ணு மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவரா என் பொண்ணோட நான் சந்தோஷமாக வாழணும்னு தான்டா நினச்சேன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோவம் சாயும் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. மாற்றி மாற்றி அவங்கக்கிட்ட கெஞ்சுறாங்க. ஆனால் அவங்களுக்காக வேறு வழியே இல்லை, எங்களுக்கு வேறு வழியும் கிடையாது, நாங்கள் இதுதான் பண்ண முடியும் எங்களால் அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன்ஸும் கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் சயின்டிஸ்ட்டு திருப்பி ஏஞ்சி டேய் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கன்னெல்லாம் லோட் பண்ணுவான். டக்குன்னு பார்த்தா அங்கே கிறிஸ்டோஃபர் வந்துடுவான். கிறிஸ்டோஃபர் வந்து டேய் போதும் நீ மூடிட்டு ஓரமாக போய் நில்லு, உன்னால் தான் இவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு மண்டையிலே ஒன்று போடுவான். மண்டையிலே போட்டு இவனா அப்படியே வில்லன் மாரி லுக் விட்டுக்கிட்டே இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், டேய் என்னையாடா தூக்கி போட்ட, இப்போ நான் யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் மீனாவை தூக்கிடுவான். மீனாவை தூக்கிட்டு டேய் எவனாவது நகுந்தீங்க அப்படியே ஒரே குத்து தான், மீனாவை இங்கேயே நசுக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. கோவம் சாயோ டேய் வேணாண்டா மீனாவை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகி அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாக ஆரம்பிச்சிருவாங்க. கோவா டேய் எதுவும் பண்ணாத ப்ளீஸ், நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன், டேய் நீ என்னை எவ்வளோ கேவலமாக பார்த்த அப்படின்லாம் சொல்லிட்டு கிறிஸ்டோஃபராக பயங்கரமாக டென்ஷனாக வரான். கோவா டேய் என் கண்ணே அப்படி தாண்டா, என் பார்வையே அப்படி தாண்டா, புரிஞ்சுக்கோ, நான் வேணா உன்னை மரியாதையாக ப்ரோன்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே டே என்னது இப்போ மரியாதை கொடுக்குற, இவ்வளோ நாள் மட்டும் என்னை கேவலமாக பார்த்தேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறான். இவனா கோவா டே நான் வேணா உன்னை சாருன்னு கூப்பிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, டே எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கடா, இப்போ மட்டும் என்ன சாருன்னு கூப்பிட்றேன், இவ்வளோ நாள் என்ன எவ்வளோ கேவலமாக கலாய்ச்சிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு டென்ஷன் ஆகி நான் இப்படிப்பட்ட ஒரு பர்சனே கிடையாது, ஆனால் ஏன்டா என்னை இப்படிலாம் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக குத்ததாண்டா போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே குத்துறா மாதிரிலாம் போவானே. சாயா டே வேணாண்டா என் பொண்ணை விட்டுரு, நாங்கள் உன்னை எதுவும் பண்ண மாட்டோம், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுவோம். இல்லை இது என்னோட மிஷின், மரியாதையாக யாராவது இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஜங்கம் வந்து என்னால் எதுவுமே இதுக்கு மேலே முடியாது, என் பவர்ஸ்லாம் போயிடுச்சுன்னு அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறான். மயக்கடிச்சு விழுந்த உடனே இவன் குத்தலாம்னு சொல்லிட்டு போவானே, பார்த்தா டேய் நான் ஏன்டா இப்படி என்னை பண்ண வைக்கிறீங்க, நான் இவ்வளோ மோசமான ஒரு பையன்லாம் கிடையாதுடா, ஆனால் என்னை இப்படியெல்லாம் பண்ண வச்சுறீங்க, நான் திருப்பி திருப்பி ஏமாந்துட்டு தான்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பேச ஆரம்பிச்சிடுறான். எல்லாருமே இல்லை நீ டென்ஷன் ஆகுது, என் பொண்ணை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, நான் அவளை காப்பாற்றி நான் இங்கேருந்து போயிடுறேன், அந்த மிஷனை நீயே கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாயோ ரொம்ப கெஞ்சுறாரு. இந்த சைடு கோவா கத்திக்கிட்டே இருக்கான், டே வேணாம் என்ன வேணாலும் இது வேணாலும் பண்ணு, மீனா விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்களே. இவனா நான் குத்தாதாண்டா போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அப்படியே குத்தலான்னு போவானு பார்த்தா நம்ம தலைவன் தண்டர் வந்து இவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே அவன் கையில் இருக்க அந்த நகட்டு வரை கீழே விழுமே, ஒரே டைவு தான். நம்ம சாய் வந்து ஓடி வந்து மீனா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டு மீனா நீ சேஃபாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே இருப்பார். அந்த சைடு பார்த்தா தண்டர் இவனை தாக்கிட்டு அது கீழே வந்து உடஞ்சிரும். பார்த்தா நம்ம அதுதான் எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கான்ல, தண்டர் நீ எங்களை காப்பாற்று நீ செத்து போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக அந்த உடஞ்சி போன தண்டரே பார்த்து ஃபீல் பண்ணிருப்பான். பார்த்தா இவங்க 2 பேரையும் அப்படியே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கட்டி போட்டுட்டு நீங்கள் எங்கேயே மூடிட்டு தூங்குங்கடா, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதேமாதிரி விடியவும் விடியுது. பார்த்தா எல்லாருமே சோகமாக உட்காந்துட்டு ஒரு ஓரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சாயா மீனாவை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. ஐயோ மீனா உன்னை நான் என்ன பண்ண, உன்னை விட்டு பிரிஞ்சு நான் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவரும் ஏஞ்சி ஏலியன்ஸை பார்த்து சரி ஓகே எவ்வளோ நேரம் உள்ளே உட்காந்துருக்க போகிறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி வாங்க உங்கள் ஸ்பேஸ் ஷிப்புக்கு போகலாம், மீனாவை நீங்கள் கூப்பிட்டு போங்க, திருப்பி அவளை கூப்பிட்டு வந்து விடுங்க பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என் பொண்ணோட நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது இப்போ முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறாரு. கோவா பாஸ் நீங்கள் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஏலியன்ஸோ இவர் ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு ரொம்ப அப்படியே பாவமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களாலேயே எமோஷனல் தாங்க முடியாமல் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவராக தேம்பி தேம்பி கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு இங்கே முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். பாய்.